السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، وقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذ قال إبراهيم رب أرني كيف تحيي الموتى قال أولم تؤمن قال بلى ولكن ليطمئن قلبي قال فخذ أربعة من الطير فصرهن إليك ثم اجعل على كل جبل منهن جزءا ثم ادعهن يأتينك سريعا واعلموا أن الله عزيز حكيم. آمنا بالله صدق الله المولانا العلي. ஆடும் மலர்களிலும் அலை பாயும் கடல்களிலும் கூவும் குயில்களின் குரல்களிலும் கேட்டு செய்கின்ற ஏக வல்லமையான அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும். முல்லையாம் காற்றிலே வீசும் தென்றலை போல் நல்நிலையில் மனப்பரப்பும் நற்கோமான நபிகள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தாலும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், முத்தகீன்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், இன்னும் நம் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து இருக்கட்டுமாக என்று கூறி, இன்றைய தினம் யௌமுல் ஜும்ஆ, இந்த ஜும்ஆ தினத்தன்று நபிமார்களுடைய கராமத் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புத நிகழ்வு எவ்வாறு அவர்கள் அந்த அற்புத நிகழ்வை நிகழ்த்தி காட்டினார்கள் என்பதை பற்றி பேசுவதற்கு ஆசிக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு விதமான கராமத்தை கொடுத்திருக்கின்றார். அவ்வகையிலே பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையாம் திருமறையிலே குறிப்பிட்டு காட்டினான். இப்ராஹிம் நபி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கொடுத்தார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி நிபுணராக திகழ்ந்தவர். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே கேட்டுக் கொண்டார்கள், யா அல்லாஹ், மௌத்தானவர்களை எவ்வாறு உயிர்ப்பிக்கின்றார், உயிரானவர்களை எப்படி மௌத்தாக்குகிறாய் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே கேட்டுக் கொண்டார்கள். அப்பொழுது எல்லா குர்ஆன்ல சொல்றாங்க, ஏகால இப்ராஹிம் நபியார் கைபத்துல் மௌத்தா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் நபியை கேட்டா, இப்ராஹிமே, நீ ஈமான் கொள்ளலையா? காலையினி வலாக்கின் எட்டுமையின கருதி என்னுடைய உள்ளம் அமைதி பெறுவதற்காக அல்லாஹ்விடத்தில் கேட்டேன். அப்ப கால பகுதி அல்வா சொன்னதை 4 பறவைகளை பிடி,
அந்த 4 பறவைகளையும் வெவ்வேறு விதமான பறவைகள். அப்படிப்பட்ட வெவ்வேறு விதமான அந்த பறவைகளை பிடித்து அறுத்து அதை அப்படியே என்ன செய்யும், அந்த ஜசதுகளை எல்லாம் அந்த உடம்புகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து என்ன செய்யும், பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மலையில அந்த தலையை மட்டும் அங்க வச்சு 4 மூலைகளை வைத்து விட்டு ஒவ்வொரு பெயரையும் சொல்லி நீ அழைத்துப்பார். அலை உதாரணமா பத்திரிகை போல விளக்க விளையாடுகள் விளக்கம் முடிச்சுட்டு காட்டினாங்க. உதாரணமா காரணமே வா அப்படின்னு சொன்னா அந்த காலத்தை தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு அந்த தலைய காலத்தை வந்து எல்லாம் காலத்தினுடைய தலை இருக்குது ஜசதையும் அங்கங்க மூளையில வச்சுட்டு வந்தாச்சு. அந்த ஜசதுகளை எல்லாம் காலம் என்று சொன்னால் அந்த காலத்துல வந்து அப்படியே வந்து ஒட்டிக்கணும். அதே போல சேவல் என்று சொன்னால் அந்த சேவலுடைய ஜசதுகளை எல்லாம் அந்த தலையில வந்து ஒட்டிக்கணும். அப்படி ஒவ்வொரு பறவையினுடைய பெயரை சொல்லி நீ அழைக்கின்ற பொழுது அது அதனுடைய ஜசதுகளை எல்லாம் அதனுடைய தலையில வந்து ஒட்டி உயிர் பெற்றிருக்கும். இது அல்லாஹ் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் அற்புதமா. ஒவ்வொரு கவுமுகளும் அவர்களுடைய அபிமானத்தில் சில பேர் கேட்பாங்க. நம்ம இன்றைய காலகட்டத்தில் சில பேர் குறுக்கு கேள்விகள் எல்லாம் கேட்பதை போன்று அந்தந்த கவுமுகளும் சில கவுமுகள் சில கேள்விகளை குறுக்கத்தனமா கேட்பாங்க. நபிமார்கள் பொறுமையா அதுக்கு எல்லாம் பதில் சொன்னாங்க. அப்ப இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் இவ்வாறு கேட்டுக்கொண்டாங்க. அதனால இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு பெரிய மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார்கள். அதெல்லாம் இப்ராஹிம் நபிக்கு கொடுத்தான். அதே போன்று நம்முடைய மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலகட்டத்தில் இந்த மந்திரவாதிகள் தான் அழியும் சூரியன் செய்வது என்ன செய்வாங்க. அந்த காலகட்டத்தில் அதிகமா வித்தையெல்லாம் காட்டுறது, அப்படியே மக்களை வந்து ஏமாற்றுறது, ஏமாற்றி குறைக்கிறது, இப்படி மாயஜாலம் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மந்திரவாதிகளை எல்லாம் முறையெடுப்பதற்காக நம்முடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய கராமத்தை கொடுத்தார். அந்த கராமத்துல அன்றைய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய போட்டி சவால் வந்துச்சு. சவால் இருக்கு, நீ ஜெயிச்சியா நான் ஜெயிச்சியா பார்ப்போம். மூசா என்ன சொல்லிட்டு பெரிய லெவலில் சொல்றாங்க, பார்ப்போம் யாரு ஜெயிப்போம். எல்லா மந்திரவாதிகளும் வந்தாங்க. ஒரு இடத்துக்கு வந்து அங்கே போட்டி நடக்கிறது. என்ன போட்டி? கையில வந்து அப்படி என்ன செய்யணும், பாம்பா மாத்து. அப்போ ஒவ்வொருவர்களும் அந்த மந்திரவாதிகள் எல்லாரும் கைட்ட போட்டாங்க. அப்படியே போட்டா என்ன செய்யுது, பாம்பா அப்படியே என்ன செய்யுது, மாறி போச்சு. அப்ப நம்முடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனிடத்துல இருந்தது கைத்தறி. அந்த மந்திரவாதிகளை எப்படி முறியடிப்பது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. உடனே தன்னுடைய கைத்தறியிலே அப்படி போட்டாங்க. அந்த மந்திரவாதிகளுடைய அந்த பாம்பையும் முடிஞ்சிச்சு. இது பாம்பாக மாறி அந்த மந்திரவாதிகளுடைய அந்த கைத்தறியெல்லாம் முடிஞ்சிச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். எல்லா மந்திரவாதிகளையும் முறியடித்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். எப்படிப்பட்ட ஒரு கராமத்தை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் மந்திரவாதிகள் தான் அதிகமா இருந்தாங்க. எல்லாரும் மக்கள் எல்லாம் ஏமாற்றி கொண்டிருந்தாங்க. இதற்காக அல்லாஹ் தஆலா முறியடிப்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கொடுத்தான். அதே போல நம்முடைய சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை கொடுத்தான். அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு அதிகமான வாழ்வாதாரம் என்னன்னா ஒட்டார் பால நல்ல
அது விற்பனைக்கான அந்த ஒட்டகத்தை விற்கிறது, இது போன்ற வாழ்வாதாரம் அவர்களுக்கு முக்கியமானதாக இருந்தது. அதனால் அவங்க என்ன கேட்டுக்கொண்டாங்க, அந்த கூட்டத்தார்கள் சாலிஹ் நபியில சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாமத்துல கேட்டாங்க, நீங்க நபின்னு சொல்றீங்க, உங்களுக்கு என்னங்க ஆதாரம்? எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒட்டகம்னு உங்க அல்லாட்ட கேட்டுட்டாங்க, உங்க இறைவனிடத்துல கேட்டுட்டாங்க. பாருங்க, பொறுப்பை பாருங்க, உங்களுடைய இறைவனிடத்துல கேட்டுட்டாங்க. அப்படிப்பட்ட கவனம் அந்த இடத்துல அந்த காலகட்டத்தில் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமத்துல கேட்டார். சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், இந்த கூட்டத்தார்கள் இவ்வாறு கேட்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒட்டகம் வேணுமா, அதுவும் மலையிலிருந்து கொத்துக்கிட்டு வரணுமா, மலையிலிருந்து கொத்துக்கிட்டு ஒரு அற்புதமான ஒட்டகம் வரணும். அந்த ஒட்டகம் எப்படி வரணும்னாக்கா குட்டியோட பால் கறக்கக்கூடிய ஒரு ஒட்டகம் வரணும். அந்த ஒட்டகம் சாதாரணமான ஒட்டகமாக இருக்கக்கூடாது, எங்க கிராமத்தில் மக்கள் எல்லோருக்கும் பால் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒட்டகத்தை கொண்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க அந்த கவுங்க. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மலையிலிருந்து கொண்டுக்கிட்டு ஒரு ஒட்டகத்தை கொடுத்தான். எப்படி கொடுத்தா, குட்டியோட பால் சுரந்து அப்படியே ஊற்றுற மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு ஒரு குட்டியோட ஒரு ஒட்டகத்தை எல்லாம் தஆலா அற்புதமாக கொடுத்தான். ஆனால் அதில் ஒரு சருத்து ஏற்படுகிறது. நம்முடைய சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தாரிடத்தில் சொன்னார்கள், என்னுடைய கவுமுல இது ஒரு அற்புதமான ஒட்டகம், இந்த ஒட்டகம் உங்களுக்கு எல்லோருக்கும் பால் தரக்கூடிய ஒரு ஒட்டகம், ஒரு கிராமத்துக்கு தரக்கூடிய ஒட்டகம். பக்கத்துல ஒரு கிணறு இருக்கிறது, அதுல நீங்க எல்லாம் தண்ணி எல்லாம் செய்வீங்க, அதை உபயோகப்படுத்திக்கிறீங்க. அந்த தண்ணீரை நீங்கள் ஒரு நாளைக்கு அதை நீங்கள் அருந்தணும், அதை பயன்படுத்தல, ஒன்னொரு நாளைக்கு அந்த ஒட்டகத்துக்கு கொடுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பால் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒட்டகம்ல தண்ணீரை அப்படியே உருக்கி எடுக்கணும், அதனால அந்த ஒட்டகத்துக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, அந்த ஒட்டகத்தினுடைய பால் மட்டும்தான் என்ன செய்யணும், நீங்க அருந்தணும். ஆனால் பால் டேஸ்டா இருக்குது அப்படின்னு நினைச்சு நீங்க என்ன செய்யக்கூடாது, அந்த ஒட்டகத்தினுடைய கறி சூப்பரா இருக்குமே எண்ணி அதை அறுத்து நீங்க சாப்பிடக்கூடாது கறியாக, அது உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. காலப்போக்கில் சாப்பிட்டாங்க, நல்ல எல்லோரும் பாலை கலந்து என்ன செஞ்சாங்க, நல்லா குடித்தாங்க, டீ போட்டு சாப்பிட்டாங்க. எப்படி எல்லாம் அந்த பையனை என்னென்ன விதமான முறைகள் அவங்க பயன்படுத்தி சாப்பிடணுமோ அதெல்லாம் சாப்பிட்டாங்க. நல்லா டேஸ்டா இருக்கின்ற எண்ணி அந்த ஒட்டகத்தை அறுப்பதற்கு முற்பட்டார்கள். ஒட்டகத்தை அறுத்து அதனுடைய கரையை சாப்பிடுவது அவர்களுக்கு ஹலால் இல்லை. ஆனால் அந்த கவுமுடன் எல்லை மீறுவதற்கு ஆரம்பித்தார்கள், அதை அறுத்து சாப்பிடுவதற்கு முற்பட்டார்கள். அப்பொழுது அந்த ஒட்டகத்தை அறுத்து சாப்பிடுவதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கவுமுகளுக்கு மிகப்பெரிய ஒரு அழகை கொடுத்தார். ஆனால் நம்முடைய சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை காட்டிட்டு அந்த அற்புதத்தை கொடுத்துக்கலாம். அப்ப நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் வெவ்வேறு அற்புதத்தை கொடுத்திருக்கிறார். அதே போல நம்முடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அற்புதத்தை கொடுத்தான். என்ன அற்புதங்க, நம்முடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சந்திரனை பார்த்து தன்னுடைய பாரக்கான களிமாவை அசைத்தார்கள். சந்திரன் இரண்டாக பிளந்து மறுபடியும் தன்னுடைய பாரக்கான விரலை கொண்டார், ஒட்டும்படி அப்படியே செயற்கை செய்தார்கள். அதை மூன்று ஒட்டிவிட்டது. இன்று வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் இந்த சந்திரன் பொருத்தப்பட்டதாக என்று சொல்கிறார், பொருத்தப்பட்டு காணப்படுகிறது என்று சொல்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான அற்புதத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு
மறைவான இடம் தேவைப்படுகிறது. என்றைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீரை கழிப்பதற்கு சென்றால் மறைவான இடத்தை தேடுவார்கள். அதுபோன்று அந்த நேரத்தில் சிறுநீர் கழிப்பதற்கு அவசியம் ஏற்பட்டுவிட்டது. மறைவான இடம் தேவைப்படுகிறது. அப்பொழுது வெகு தூரத்திலே ஒரு மரம் இருக்கிறது. அசஜாரு சாஜிததன் தம்ஷி இலைஹி அலா சாகின் பிலா கதமி. சொல்லப்படுகிறது ஒரு கை. அசஜாரு சாஜிததன் தம்ஷி இலைஹி அலா சாகின் பிலா கதமி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெகு தூரத்தில் இருந்த அந்த மரத்தை அடைந்தார்கள். அப்பொழுது வேரோடு குறுக்கிட்டு வந்து பணிந்து அது மறைவாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைந்து அது ஒரு திரையாக அந்த மரம் வந்து வேரோடு குறுக்கிட்டு வந்து அவர்களுக்கு பக்கத்தில் வந்து. அப்ப அது மறைவான இடத்தை பயன்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழித்தார்கள். அன்புக்குரியவர்களே, எல்லா மனிதர்களுக்கும் இவ்வாறு அற்புதத்தை நிகழ்த்த முடியுமா? நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த மிகப்பெரிய அற்புதம். அன்புக்குரியவர்களே, ஒரு போரினுடைய நிமித்தத்திலே சஹாபாக்கள் எல்லோரும் போர் செய்துவிட்டு திரும்பி வரக்கூடிய நேரத்தில் தொழுகை நேரம் வந்துருச்சு. தொழுகை நேரம் வந்தவுடனே உள் செய்வதற்கான தண்ணீர் தேவைப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, யாராயிலும் பக்கத்துல யாராயிலும் தண்ணி கொண்டு வர்றாங்களா அல்லது பக்கத்துல தண்ணி ஏதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு வாங்க சொன்னாங்க. அப்படி யாராயிலும் தண்ணீர் கொண்டு வந்தா நபிகள் நாயகம் இந்த தண்ணீரை கேட்டான்னு சொல்லி அப்படியே கூட்டிட்டு வந்துங்க. உடனே அக்கம் பக்கம் பார்த்தாங்க, எங்கும் தண்ணி காணப்படவில்லை. ஒரு அம்மையார் அவர்கள் ஒரு பெண் கொஞ்சோண்டு தண்ணீர் தோற்பைகள் கொண்டு வந்தாங்க. உடனே அவர்கள் அந்த பெண்ணிடத்தில் சொன்னாங்க, ஏமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தண்ணீரை கொண்டு வந்திருந்தாங்க. சொன்ன மாத்திரத்தில் அந்த பெண்மணி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? உடனே என்ன செஞ்சாங்க, அந்த பெண்மணி அப்படியே கொண்டு வந்தாங்க. நபியிடத்தில் நபியிடத்திலே அந்த கொஞ்சம் தண்ணீர் வந்து கொடுத்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களும் மாறுங்கள், ஆனால் அந்த தண்ணி வந்து ஒரு 10 பேருக்கு தான் ஒரு செய்ய முடியும். புரியுதாங்களா? இந்த 10 பேர் ஒரு செய்யக்கூடிய தண்ணீர் 100க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் எல்லோரும் வந்துட்டாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கையை பொத்தி கலிமாவை அப்படியே நினைச்சாங்க. அப்படியே பைப்பு ஊத்துற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மூடிக்கிட்டு ஊத்துனாங்க. பைப்புல தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்துச்சு. 100க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஒரு செய்து விட்டார். ஒரு செய்தார்கள். இன்னும் சொல்லப்படுகிறது, அந்த 10 பேர் ஒரு செய்யக்கூடிய அந்த தண்ணீரை அந்த பெண்ணிடத்திலே திருப்பி கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி என்றால் 10 பேர் ஒரு செய்யக்கூடிய தண்ணீரில் 100க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஒரு செய்தார்கள். திருப்பியும் அந்த தண்ணீரை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படியே போய் கொடுத்துட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிடத்தில். அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த மிகப்பெரிய அற்புதமாகும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அன்புக்குரியவர்களே, இந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவது எதற்காக? தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த தீனுல் இஸ்லாத்தை புரிய வேண்டும். இந்த தீனுல் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட சட்ட திட்டங்களை அவர்கள் கேட்டு ஹலால் ஹராமை தெரிந்து இஸ்லாத்தினுடைய அடிப்படையின் பிரகாரம் வாழ்வதற்காக நபிமார்கள் இப்படிப்பட்ட காரணத்தை செய்தார்கள் என்று
சொன்னால் நாம் அப்படிப்பட்ட ஒரு கராமத்து செய்து பல விஷயங்கள் செய்து அன்பாலையும் பண்பாலையும் கராமத்து மூலமாகவும் நபிமார்கள் இந்த உலகத்திலே நல்ல விஷயங்களை செய்து காட்டினார்கள், சொல்லி காட்டினார்கள். நல்ல விஷயங்கள் ஏராளமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நல்ல விஷயங்களை செய்வதற்கு தடுப்பதற்கும் சில தீயவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு மனுஷன் பள்ளிவாசலுக்கு உதவி செய்கிறார் என்று சொன்னால் அதை சில பேர் ஏன் அந்த பள்ளிவாசலை கொடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய முனாஃபிக்குகள் இந்த உலகத்திலே நடமாடிக் கொண்டுதான் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, பல்வேறு விஷயத்தின் மூலமாக அற்புதத்தின் மூலமாகவும் பல அன்பின் மூலமாகவும் பல கஷ்டங்களை சகித்துக் கொண்டும் நபிமார்கள் இந்த உலகத்திலே நல்ல விஷயங்களை மக்களுக்கு போதனை செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாய் புண்ணார்களே, கல்லால் அடித்தார்கள், சொல்லால் அடித்தார்கள், இன்னும் முள்ளால் அடித்தார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் பொறுத்துக் கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நபிமார், மனிதர்களிலே புனிதர்கள் என்று சொல்லணும். அப்படிப்பட்ட நபிமார்களுடைய வாழ்க்கை நம்மிடத்திலே வர வேண்டும். ரமலான் மாசம் வர இருக்கிறது, அடுத்த நாள் அதற்கு அடுத்த நாள் வருவதற்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ரமலான் மாதத்திலே நாம் நபிமார்கள் சொல்லி தந்த நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். நன்மை செய்வதை தடுப்பது சைத்தானுடைய வேலை. அந்த சைத்தானுடைய வேலை நம்ம வந்து கேட்கக்கூடாது. சைத்தான் பல்வேறு விதத்தில் வருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரும்பி தெரியும் சைத்தானை உதவி விரட்டுவதற்காக வந்த உயிர் வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன்னின் நபியாக வந்த உம்மத்துகளுக்கு நேர்வழி காட்ட வந்த முன்னின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சொல்லி தந்த வழிமுறையின் பிரகாரம் நாம் வாழ, அவர்கள் காட்டி தந்த அந்த காரணத்தை எல்லாம் நம்முடைய மனசுல பதிச்சது. இன்றைய காலகட்டத்தில் நபிமார்களுடைய வரலாறு தெரிகிறது, ஒரு நடிகனுடைய வரலாறு தெரிகிறது, ஒரு நடிகையினுடைய வரலாறு தெரிகிறது. ஆனால் நபிமார்களுடைய வரலாறு தெரிகிறா? இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வரலாறு அதிகமா தெரியுமா? நபிமார்களுடைய வரலாறை படிக்க, நபிமார்கள் எவ்வாறெல்லாம் கராமத்தை செய்தார்கள், அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் படிங்க. அன்புக்குரியவர்களே, நபிமார்கள் வாழ்ந்த எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மிடத்திலே வருவதற்கு அல்லாஹ் அந்த உதவி செய்வானாக. வாழ்கிறது அவ்வாறு அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnatruth@gmail.com